வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் தினசரிகளில் வந்த முக்கிய செய்திகளை திறனாய்வு செய்வதற்காக அதிமுகவை சேர்ந்த ஆவடிக்குமார் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன் அவர்களும் நமது முதல் பார்வை அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம். இப்போ இன்றைக்கி ஒரு 2 நாளாக முக்கியமான செய்தி, அது உங்களை போன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அதிமுக தவிர்த்து பிற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லோரும் வைக்கிற ஒரே ஆதங்கம் உள்ளாட்சி தேர்தலுக்கு எங்களுக்கான ஆயத்த பணிகளை கொடுக்கல, அதற்கான நேரம் ஒதுக்கலை, அதற்குள்ளே இவங்க வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது, தேதி அறிவித்து 8 நாள் 7 நாளில் நாங்கள் என்ன செய்ய முடியும் இப்படின்னு பல்வேறு குழப்பங்கள் எழுப்பியிருக்கிறாங்க. அதிமுக தரப்புலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதம் உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் தெரியாதா? இந்த மாதம் நடக்க போகுதுன்னா நீங்கள் இயல்பாகவே ஒரு அரசியல் கட்சி அதுக்கான ஆயத்தன பணியில் இருக்க வேண்டியதானே, எப்போதுமே அணியமாக இருக்க வேண்டியதானே. நீங்கள் திடீர்னு வந்துக்கிட்டு அதிமுக அறிவிச்சிருச்சுன்னு ஒரு தேர்தல் ஆணையம் அறிவித்ததை ஏன் இப்படி குற்றச்சாட்டுறீங்க? ஒரு தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கிறது அவங்க தரப்பு வாதமாக இருக்குது. அதாவது ஒரு விஷயம் சரிதான், அக்டோபர் 24ஓட ஏற்கனவே உள்ள உள்ளாட்சி தேர்தலுடைய பதவிக்காலம் முடிகிறது. அப்படின்னா அதற்கு முன்பு தேர்தல் நடக்கத்தானே செய்யும், எல்லா கட்சிகளும் அதற்கு தயாராக இருந்திருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற வாதமெல்லாம் வைக்கப்படுது. ஆனால் இடையில் ஒரு வகையான பேச்சு கிளப்பி விடப்பட்டது. அந்த 24க்குள்ளே தேர்தல் நடத்தி சரியாக புதிய ஆட்கள் வரணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை, சட்டத்திலேயே கொஞ்சம் சில மாதங்கள் அப்படி ஒத்தி வைக்கலாம் அப்படின்றலாம் இருக்குது, அதை பயன்படுத்தும் இன்றைய அதிமுக அரசு அப்படின்னு ஒரு பேச்சு நான் அதிகாரபூர்வமாக சொல்லலை. இருந்த போதிலும் கூட கட்சிகள் அதற்கு தயாராகத்தான் இருக்கணுங்கிறது ஒரு விஷயம், நான் அதை மறுக்கலை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், நாங்கள் இப்படித்தான் கடைசியாக அறிவிப்போம், நீங்கள் தான் தயாராக இருக்கணும் என்கிற பாணியில் அதிமுக பேசலாம். ஆனால் மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி நடந்து கொள்ளலாமா? அவங்க பேசலை சரி, ஆனால் அவங்களுடைய செயல்பாட்டை பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை அறிவிக்கிறார், திங்கட்கிழமை காலையிலிருந்து வேட்புமனு தாக்கல். இது ஒரு இதில் ஏதாவது அவர்களுடைய செயல்பாடுகளை மீறி வரம்புக்கு மீறிய செயல்பாடாக அதை பார்க்குறீங்களா? இல்லை, வரம்புக்கு ஒரு மாதம் தேர்தல் மேபி தள்ளி போகலான்னு நீங்களே சொன்னீங்க, அப்படி ஒரு பேச்சு அடிபட்டதா? அப்படி இருக்கும்போது அறிவித்ததை எப்படி உடனே ஒரு ஆளுங்கட்சி சார்பாக பார்க்க? சொல்கிறேன், வரம்புக்கு மீறிய செயல் என்று நான் சொல்லலை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல வர்றேன். நீங்கள் எங்களுக்கு அதிகாரம் இருக்குங்க, முதல் நாள் மாலை அறிவித்து அடுத்த நாள் காலை வேட்புமனுன்னு சொல்ல, இதுவும் ஒரு அதிகாரம் தான். ஒரு வாரம் ஒரு 5 நாட்களாவது டைம் கொடுத்து, இப்போ நாங்கள் இதுதான் டைம் டேபிள், இன்னும் 5 நாட்களுக்கு பிறகு இருந்து இந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது என்ன சொல்வது அவங்களுடைய அதிகார வரம்பு தான். இதில் எதை பயன்படுத்தணும்? ஒரு சாதாரண ஒரு இயற்கை நியதின்னு ஒன்று இருக்குல்ல ஒரு தேர்தல்னா, இது இந்த வகையிலேயாவது இயற்கை நியதியா அல்லது அபத்த நியதியான்னு கேட்குறேன் நான். இது உண்மையிலேயே லா ஆஃப் அப்சர்டிட்டிங்கிறேன். நான் இப்போ கடைசி வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பேன், உண்டா நடக்குமா, அந்த 24க்குள்ளேயே புதுசு வருமா வராதா, இல்லை ஏதுன்னு அதுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி போகுமா போகாதாங்கிற பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கும். நான் கடைசியாக தமிழ் சினிமாவில் போலீஸ் வர்றது மாதிரி அந்த ஊகத்தை நம்புனீங்க, எல்லா கட்சியிலும் தள்ளி போகல நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, ஏமாந்துட்டீங்க. இல்லை ஏமாறுறது நம்புறது இல்லை, இத்தகைய பேச்சுக்களை சுத்துக்கு விட்டு, ஆனால் கடைசி நேரத்தில் நாங்கள் 24க்குள்ளே நாங்கள் முறைப்படி கொண்டாடுறோம் புதுசு, ஆகவே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் சொல்கிறோம், திங்கக்கிழமை காலையில் இருந்து என்ன சொல்லுவது தர்மமா நியாயமானு கேட்குறேன். நான் அதிமுக பற்றி அவங்க ஆட்சியை பற்றி கூட கேட்கல. இப்போ தேர்தல் நடத்த போகிறது மாநில தேர்தல் ஆணையம், அந்த ஆணையரை பார்த்து நான் கேட்குறேன் இந்த அரங்கத்தின் மூலமாக, இது ஒரு இயற்கை நியதியா, இது ஒரு முறையா, இது நியாயமானு கேட்குறேன். ஆகவே இது ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது, அகில இந்திய அளவில் நடந்த காரியம், கொஞ்சம் தாமதம் என்றாலும் தமிழ்நாட்டில் நடக்குது. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இப்போ தான் முத வருது. அதே போல் சுழற்சி முறையில் அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், இல்லை முடிச்சிடறேன், இல்லை அது இதோட சேர்ந்து நிற்குதுன்னு சொல்ல வரேன், இல்லை அது இதோட சேர்ந்து ஒற்றை வரியில் முடிச்சிடுறேன். இந்த இடஒதுக்கீடும் முன்கூட்டியே அறிவிச்சா தானே அதுக்கு தயாராக முடியும். கண்டிப்பாக அது குறித்து நம்ம விரிவாக பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல வைத்த குற்றச்சாட்டு நம்ம போயிடுவோம். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இப்படி தான் அறிவிக்கணும், இப்படிலாம் சட்டம் கிடையாது, அதை அவர் தெளிவாகவே சொல்லிட்டார். இயற்கை நீதியின்படி யதார்த்தத்தின்படி நீங்கள் செயல்படுங்க, கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க, எல்லா கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு தரணும்,
நீங்கள் வந்து திடீர்னு அறிவிக்கிறீங்க, அடுத்த நாளே அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுது. அப்போ ஏதோ ஒரு கூட்டணி, மறைமுக கூட்டணி இருக்குது, 2 பேரும் கலந்து ஆலோசித்து தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்கங்கிறது ஒரு மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே தெரியுதே அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வாதமாக இருக்குது. இல்லை, மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்கள் சொன்னது, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு அரசியலை மிக நுட்பமாக ஆய்வு செய்கின்ற பணியில் ஈடுபட்டிருப்பவர், தமிழ்நாட்டு அரசியல் கடந்த கால வரலாறுகளை முழுமையாக உள்வாங்கி வைத்திருப்பவர். ஆனால் அவர்கிட்டருந்து இப்படி ஒரு பேச்சு நான் எதிர்பார்க்கல. என்னென்னா, அவர் சொல்கிறாரு இது மரபுப்படி சரியா, இயற்கை நியதிப்படி சரியான்னு. எதுவுமே தேர்தல் எதுவுமே இயற்கை நியதியை வைத்தோ மரபை வைத்தோ முடிவு செய்ய முடியாது. விதிகளை வைத்தும் சட்டங்களை வைத்தும்தான் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கணும். அதை மீறி நடந்தால் அது அது இயல்பாக இருந்தாலும் அல்லது இயற்கையாக இருந்தாலும் அது சட்டத்துக்கு புறம்பானதாக, சட்டத்தை ஒட்டி வராததாக இருந்தால் நிச்சயமாக அது தேர்தல் முறைகேடாக கருதப்படும். இந்த தேர்தல் அறிவிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேர்தல் வேட்பாளர் பட்டியல் உருவாக்கப்பட்டதிலிருந்து, வேட்பாளர் பட்டியல் திருத்தத்திலிருந்து எல்லாமே முறைப்படி தேர்தல் பணிகள் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒன்றும் புதுசாக சனிக்கிழமை அந்த பணியில் நீங்கள் இதோட பொருத்தி பார்க்க முடியாது. அது சராசரியாக ஒரு வீட்டுக்குமான சரிபார்க்கும் பணி என்பது வேறு. இல்லை, கட்சிகள் ஆயத்தப்படுவது என்பது, மக்கள் ஆயத்தப்படுவது என்பது வேறு, கட்சிகள் ஆயத்தப்படுவது. நீங்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. அதாவது சாதாரண எலக்ட்ரோல் வேறு, அது பொது தேர்தலுக்குரியது. உள்ளாட்சி தேர்தலுக்கு என்று தனியாக ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய வேட்பாளர் பட்டியலை ஒட்டி இதை தனியாக தயாரிக்கிறாங்க. அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு அதில் விடுபட்டவர்கள் சேர்க்க வேண்டும் என்பதற்கு வாய்ப்பு தரப்பட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கு. அது இன்னும் முடியல. நேற்றைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு சிறப்பு முகாம் நடந்து அந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு புறம். ரெண்டாவது, இந்த தேர்தல் அறிவிப்பு வந்தாவே உடனடியாக நன்னடத்தை விதிகள் அமலுக்கு வரும். அதனால் அவங்க அறிவிப்பில் அந்த தேவையான நேரங்களில், இப்போ இதுவே ஒரு மாதத்துக்குரிய அரசு பணிகள்லேருந்து மற்ற எல்லா பணிகளும் ஒரு தேக்கம் அல்லது முடக்கம் வந்துடும். அப்போது இதுக்காக இது 6 மாதத்துக்கு முன்னே அறிவிக்க முடியாது. 6 மாதத்துக்கு முன்னே அறிவித்தாங்களா 6 மாதம் அரசு செயலிழந்து இருக்கும். அதனால் இதை எல்லாம் வச்சு தான் அவங்க விதிப்படி அவங்க அந்த நேரத்துக்கு அறிவிக்கிறாங்க. ரெண்டாவது, போதுமான வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு ஏறத்தாழ 1 வாரத்துக்குரிய தராங்க, பரிசீலனைக்கு தந்திருக்காங்க. தேர்தல் விதிகள் என்ன சொல்லுதோ அதுதான் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, இந்த அறிவிப்பு என்பது ஒரு அரசியல் கட்சி என்பது எந்த தேர்தலையும் எந்த நேரத்திலும் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையிலும் பலத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லா கட்சிகளுக்கும் அது அதில் சில வேறுபாடுகள் இருக்கலாமே ஒழிய அரசியல் கட்சின்றாவே தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கும். ரெண்டாவது, இந்த தேர்தல் மட்டும் இல்லை, இந்த உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லை, கடந்த உள்ளாட்சி தேர்தலும் இதே நிலை தான். இன்னைக்கு அறிவிச்சாங்க, அடுத்த நாள் இன்னும் கேட்டால் அன்னைக்கு காலையில் அதையும் சேர்த்து தான் விமர்சனமாக சொல்கிறாங்க. அதையும் சேர்த்து தான் விமர்சனமாக சொல்கிறாங்க. இல்லை, அன்னைக்கு காலையிலேயே அறிவித்து அன்னைக்கே வேட்புமனு தாக்கல் செஞ்சது போன முறை. நான் அதான் சொல்கிறேன், அதுக்கு முன்ன தேர்தல் அதுதான், திமுக ஆட்சியும் அதுதான் நடந்தது. அது மட்டும் இல்லை, கடந்த தேர்தலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்பு மனு தாக்கல் செய்ததுக்கு பிறகு கூட வேட்பாளர் பட்டியல் திருத்தப்பட்டது. அதுக்கு முன்னையும் சரி, தொடர்ந்து அது இப்போவும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இறுதிப்பட்டியல், வாக்காளர் பட்டியல் இறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த ஏன்னா அந்த கால அவகாசம் அது தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது, இப்போ இந்த வேட்பாளர் தேர்தல் அறிவிப்பு வருகின்ற போது அதற்குரிய அந்த தேர்தல் களம், அந்த களத்திற்குரிய இடஒதுக்கீடு எல்லாமே சரிப்படுத்தப்பட்டு அதுக்கு முன்னால் அதை அறிவிச்சிருக்காங்க. கெசட் நோட்டிஃபிகேஷனும் சரியாக தரப்பட்டிருக்கு. எந்தெந்த வார்டு பெண்களுக்குரியது, எந்தெந்த வார்டு என்னைக்கு தரப்பட்டது, அது என்னைக்கு தரப்பட்டது? ஞாயிற்றுக்கிழமை இந்த அறிவிப்பு போகிறதுக்கு முன்னா ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டு அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அதுதாங்க, இப்போ இந்த 8 நாள் 7 நாளுக்குள்ள இவ்வளோ பெரிய டீட்டெயிலை நீங்கள் தந்திருப்பது என்பது போதுமானது என்று நீங்கள் நினைக்கல? தேர்தலில் இப்போ அனைத்திந்திய அண்ணா எல்லாரும் சொல்கிறாங்க, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னணி முன்கூட்டி அறிவித்தோம், வேட்பு மனு விருப்ப மனு வாங்கணும். அதில் கூட நாங்கள் எல்லா வார்டுக்கும் 33% பெண்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு பெண்களிடம் வாங்கினோம்.
மீதி அந்த 76 சந்தேகத்துக்குரியதில் 2 ஆண் 2 பெண் அந்த தேர்வு செஞ்சு அதில் யாருக்கு வாய்ப்புன்றதை இந்த பட்டியலுக்கு பிறகு நாங்கள் முடிவு பண்ணோம். இது எல்லாமே நாங்கள் எங்களுடைய தயாரிப்பு பணி தான். நீங்கள் வந்து அந்த ஒரு வார்டில் வந்து யார் போட்டின்றதை வந்து கட்சியினுடைய முடிவாக இருந்தால் கூட அது ஆண்களுக்கு உரியது தான் ஆண்களுக்கு போட்டி. இந்த முறை மறுசுழற்சியின் அடிப்படையில் பட்டியல் சமூகத்தினருக்கு வந்து வரையறை செய்து அறிவிக்கப்படும். பெண்களுக்கு 33 50 விழுக்காடு 50 விழுக்காடு அவங்க கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ப்ராக்ரஸிவ் தாட்டுன்னு எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கிறப்ப அதுக்கான கால அவகாசத்தை மற்ற கட்சிகளுக்கு நீங்க அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை தரணும் இல்ல அந்த கட்சிகளுக்கு. வாய்ப்பு எல்லாருக்குமே தரப்பட்டிருக்குங்க. வாய்ப்பு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பு தான் அதிமுகவும் இருக்கு. ஆனா இவங்க ஆளுங்கட்சின்றதுனால இவங்களுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிருக்குமோ ஒரு யூக சொல்றாங்க. உங்களால மட்டும் எப்படி முதலாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட முடியும்? ஏங்க நாங்க தயாரிப்பு இருந்தாங்க அன்னைக்கு கரெக்டா வந்து கெசட் நோட்டிபிகேஷன் அன்னைக்கு வந்தது, சனிக்கிழமை வந்தது. சனிக்கிழமை வந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் சரி பண்ணணும். நாங்கள் வேட்பு ஒரு நாளில் தயாரிக்க முடியுமா? ஏன் முடியாது? நாங்கள் வந்து ஒரு வாரமாக தயாரித்து ஒவ்வொரு இதுவுலையும் எத்தனை பேர் அந்த சுழற்சி அடிப்படையிலான எல்லா தொகுதிகளுமே தெரிஞ்சிருக்கு அதிமுகவிற்கு. இல்லை, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சென்னை மாநகராட்சி உட்பட 12 மாநகராட்சி வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கோம். அதை போலவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 31 மாவட்ட குழு உறுப்பினர் மட்டும்தான் அறிவிச்சிருக்கோம். இன்னும் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு அறிவிக்கல, நகராட்சிகளுக்கு அறிவிக்கல. அதெல்லாம் வந்து தயாரிப்பு காலதாமதம் ஆகிறது காரணம் அந்த தயாரிப்பு பணியில் இருக்கோம். நீங்கள் வந்து நகராட்சிகள் மாநகராட்சியில் அதிகப்படியான உறுப்பினர்கள், இதில் குறைவான உறுப்பினர்கள் 33 இந்த மாநகராட்சிகள் 12 மாநகராட்சிகளுக்கு உரிய உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா? நாங்கள் ஏற்கனவே வேட்பாளர்கள் விருப்ப மனு வாங்கி வச்சிருக்கோம். உங்க கட்சியினருக்கே பலருக்கு வந்து இது என்ன வார்டுன்னு தெரியலன்னு உங்க கட்சி அது தெரியல. அதுக்கு நான் தெரியாம ஒரு அவசர கோலத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அவசியம்னா தேர்தல் 24ஆம் தேதியோட பதவி முடியுதுங்க. தேர்தல் நம்ம வந்து அதை செய்யலைன்னா எப்படி செய்ய முடியாது? செய்யாமல் இருக்க முடியும்? என்ன திமுக வேட்பு மனு வாங்கலையா? அவங்க வாங்கினாங்களே, அவங்க அதுக்குரிய ஆயத்த பணிகளும் இந்த தேர்தல் ஆணையத்துக்கும் ஆளும் அரசுக்கும் ஒரு தொடர்பு அப்படிங்கிறத அவங்க வைக்கிறவங்க அவங்க வந்து குற்றச்சாட்டு, அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு, இது எல்லாமே வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்கொள்ள வேணும். அதை வந்து நான் மறுக்கலை. அவங்களுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக வந்து எங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதாக கற்பிக்கிறாங்க. அது வந்து இயல்பான ஒன்று தான். அது அரசியல், அது கூட செய்யலைன்னா அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அதனால் அதை வந்து நாங்கள் பொருட்படுத்த விரும்பல. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேர்தலை எப்போவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தலாக சந்திக்கின்ற மனநலத்தோடு பணிகளை மேற்கொள்ளுவாங்க. அந்த வகையில் நாங்கள் முன்கூட்டி இந்த 24ஆம் தேதி இன்னும் கேட்டால் இது வந்து ஒரு வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால ஜனவரி இது அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் நீடிக்குது. ஆனால் 24ஆம் தேதி கடந்த ஆண்டெல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின ஆண்டு 24 முடிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டுக்கு முன்பு திமுக ஆட்சியில் தேர்தல் அறிவித்த பிறகு அந்த இடஒதுக்கீட்டு அந்த வார்டுகள் ஒதுக்கீடு தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு ஒதுக்கப்பட்டது. அதனால் இது வந்து புதுமை இல்லை. அது வந்து தேர்தல் நடைமுறையில் வருகின்ற நீங்கள் அதை வந்து தவறுன்னு கூட சொல்லலாம். அதை தவிர்க்கப்படணும் கூட சொல்லலாம். அறிவிப்பிற்கு பிறகுதான் உங்களை போன்ற மற்ற எல்லா கட்சிகளை போன்ற அதே பார்வையில் தான் நாங்களும் பார்க்கிறோம். எந்த வார்டு அப்படிங்கிறதுலாம் முதற்கொண்டு பிறர் குற்றச்சாட்டுவது போல் எங்களுக்கு ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நாங்கள் முன்கூட்டியெல்லாம் எந்த ஆயத்தமும் கிடையாது. கட்சி பணிகளை, கட்சி வேலையை, அதுக்கான வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கிறோமே தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நீங்கள் சொல்கிற எந்த குற்றச்சாட்டும் உண்மை கிடையாது. அதிமுக தொண்டனும் திமுக தொண்டன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொண்டன் போல தான் நாங்களும் தேர்தல் வாங்கினாங்க. திமுகவும் வாங்கினாங்க. அவங்க இல்லை முதல் விஷயம் நண்பர் ஆவடி குமார் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். இந்த நன்னடத்தை விதிகள்லாம் அமுலுக்கு வந்துடும். ஆகவே தேர்தல் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்க முடியுமா? இப்போ 6 மாதமாக அரசு பணியெல்லாம் முடங்கி போகாது. அது ஒரு சரியான வாதம் இல்லையா? இல்லை, அதுதான் சொல்ல வர்றேன். யாருங்க 6 மாதத்துக்கு முன்னாடி அறிவிக்க சொல்கிறா? 6 நாட்களுக்கு முன்பாவது அறிவிக்கக்கூடாது தான் நம்ம கேட்குறோம். ஒரு வார கால அவகாசம் கூட இல்லாமல் முதல் நாள் சாயங்காலம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் வேட்புமனு தாக்கல் பண்ண சொல்வது என்ன நியாயம்? எதிர்கொள்கிறாங்களே. வரேன், உங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் சேர்த்து இல்லை, அதுக்கு தான் வர்றேன். ஒன்று. 2வது பாயிண்ட், அதுக்கு நண்பர் சொல்லுகிற இன்னொரு பதில் வாதம் வந்து என்னன்னா, கடந்த காலத்துலேயும் அப்படி தானே. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், திமுகவிலிருந்து எல்லா விஷயத்திலும் முரண்படுகிற கட்சி அதிமுக என்று தோட்டம் காட்டுது. ஆனால் திமுக செய்கிற தவறை மட்டும் இவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காலத்தில் செய்யலையே, ஆகவே அவங்க தான் தப்பு பண்ணால் நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்க? அதுக்காகத்தானே மக்கள் உங்களை வந்து வாக்களித்த ஆட்சியில் உட்கார வச்சுருக்காங்க. ஆகவே இது என்ன நியாயம்? மீண்டும் அதுதான் பிரச்சனை. அடுத்தாப்பில் அவர் கேட்குற கேள்வி வந்து என்னன்னா, இந்த சுழற்சி விவகாரம் அது எவ்வளோ முக்கியம் என்பது. இப்போ பாருங்கள், அவரே ஏற்றுக்கொண்டார். சனிக்கிழமை கெசட்டில் அறிவிப்பு.
என்ன நீங்கள் பாருங்கள், அதுக்கு முன்பெல்லாம் வெறும் பராபரியான பேச்சு தான். ஒரு 10 நாளைக்கு முன்பு ஒரு செய்தி வந்துச்சு, சென்னை மாநகரத்தை பொறுத்தவரையில் அது பெண்களுக்கு ஒதுக்கப்படுது. ஒரு பத்திரிகையில் பெரிய செய்தி, சென்னைக்கு பெண் மேயர் கிடைக்க போகிறார் அப்படின்னு. இப்போ பார்த்தா அது இல்லைன்னு வருது. நான் என்ன சொல்ல வரேன், இதெல்லாம் வந்து எப்படி இத்தகைய ஹேஷியங்களை இவங்களே உருவாக்கி விடுறாங்க. கடைசியில் பார்த்தா சனிக்கிழமை தான் தெரியுது, ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு வருது, திங்கக்கிழமை வேட்புமனு. இது எப்படி முடியும்? ஆனால் நண்பரே ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில் பேனர் செய்தி வந்து என்னன்னா, இந்த தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட சில மணி நேரங்களுக்குள் அனைத்து மாநகராட்சிகளுக்கான அந்த வார்டு வேட்பாளர்கள், இன்னும் வேறு சில வேட்பாளர்களை அதிமுக அறிவித்து விட்டது. அவர் சொல்கிறார், நாங்கள் உங்களை மாதிரி தாங்க இருந்தோம், நாங்கள் வந்து ஏற்கனவே ஒரு தயாரிப்போடு இருந்தோம், நீங்கள் தயாரிப்போடு இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்புன்னு. இந்த தயாரிப்புக்கு மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த ஒதுக்கீடெல்லாம் என்ன, பெண்களுக்கானது எது, பட்டியல் என்ன, அதுதான் முக்கியம். நான் மீண்டும் குற்றச்சாட்டு சொல்கிறேன், அந்த விவரமெல்லாம் ஆளுங்கட்சிக்கு முதல்லையே தெரியும். தெரியாமல் இருந்திருந்தால் இவ்வளவு உடனடியாக சில மணி நேரம் மாலைக்கு அப்புறம் தான் உங்களை போன்று தான் நாங்களும் தெரிந்து கொண்டு வந்தால் அவர் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் சாதாரண பாமரர் கூட யோசிச்சா தெரியும், இந்த விவரங்களை ஆளுங்கட்சிக்கு இருக்க போய் தான் சில மணி நேரத்துக்குள்ள வேட்பாளர் பட்டியலை அவங்களால அறிவிக்க முடிச்சு. பல முறையில் வந்து வேட்பாளர்களுக்கான அந்த பரிந்துரைகள் அவங்க பெற்றிருக்கலாம். ஆனால் எந்தெந்த தொகுதி பெண்ணுக்கு, எந்தெந்த தொகுதி பட்டியல் இனத்தவருக்கு என்கிற விவரம் அவங்களுக்கு தெரிந்திருந்த காரணத்தினால தான் இந்த பட்டியலை உடனடியாக சில மணி நேரத்திற்குள் ஆளுங்கட்சியால் மட்டும் வெளியிடப்பட முடிந்திருக்கிறது. அது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு தகாத கூட்டணி என்பது மாநில தேர்தல் ஆணையத்துக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில் இருந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தானே வருது. நிச்சயமாக எல்லா கட்சிகளும் தயாரிப்போடு தான் இருக்கிறோம், அதுக்காக நாங்கள் ஒன்றும் பயந்து ஒன்றும் பின்வாங்க போகிறதில்ல. ஆனால் இது நியாயமா என்று நான் மீண்டும் தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் கேட்குறேன். இது வந்து ஒரு சமமான ஆடுகளத்தை உருவாக்கி தர வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் பிரதானமான பொறுப்பு, கடமை. நீங்கள் அதிலே தவறுகிறீர்கள். எல்லாருக்கும், அதாவது ஓட்டப்பந்தயத்தில் ஒரு ஆளை மட்டும் முன்னாடி ஓட விட்டு பிறகு மித்தவங்களுக்கு விசில் கொடுத்தா அது என்ன நியாயம்? அந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு மட்டும் இந்த விவரங்களை பூரா நீங்கள் முன்கூட்டியே கொடுத்துருக்கீங்க. இல்லை என்றால் தேர்தல் ஆணையம், ஆமாம், நாங்கள் இந்த குற்றச்சாட்டை சுமத்துறோம். இல்லை என்றால் சில மணி நேரத்துக்குள்ள எப்படிங்க இந்த பட்டியலை வெளியிட முடியும்? கடந்த முறை சோயர் இருக்கும்போதும் இதே மாதிரியான விமர்சனம் வந்தது. எப்போது தேர்தல் ஆணையம் வந்தாலும் ஆளும் கட்சியுடன் கூட்டணிங்கிற இல்லை அதனால தான் வைக்கிறாங்களா? இல்லை, அதனால தான் இந்த மாநில தேர்தல் ஆணையம், இன்னும் சொல்ல போனால் அகில இந்திய தேர்தல் ஆணையம் அதனுடைய தமிழ்நாட்டு பிரிவே இங்கே வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி நடந்துச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பணப்பட்டுவாடாவை அவங்க தடுத்தாங்களா? தடுக்க முடியலன்னு அவங்களே பிறகு கடைசியாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம், பத்திரிகையாளர் கூட்டத்தை நடத்தி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இந்த தேர்தல் ஆணையங்களை உருவாக்குவது பற்றியே ஒரு தனி விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய கருத்து. இது வந்து கிட்டத்தட்ட மாநில தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுயேட்சையான அமைப்பாக இருக்கிறதா இல்லை என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய குற்றச்சாட்டு. சுயேட்சையாக இருந்திருந்தால் இத்தகைய நிலைமை இன்றைக்கு வந்திருக்காது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் குமார் அவங்க யோசிக்கட்டும், நீங்கள் பழைய தவறுகளை மீண்டும், நான் ஒன்று மட்டும் நான் ரசித்தேன். அவர் என்ன சொன்னார்னா, கடந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் காலையிலேயே தேர்தலை அறிவித்து காலையிலேயே வேட்புமனு தாக்கல் ஆரம்பமாச்சினார். இப்போ ஒரு பெரிய முன்னேற்றம். என்ன முன்னேற்றம்னா, முதல் நாள் சாயங்காலம் அறிவித்து அடுத்த நாள் காலையில் ஆரம்பமாகுது. இதுதாங்க டெவலப்மெண்ட்டு. இது என்ன நியாயம்? நிச்சயமாக தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது, முதல் நாள் தான் அறிவிக்கணும் அல்லது அந்த நாள் காலையில் தான் அறிவிக்கணும் என்று. ஒரு வாரமாவது ஒரு கால அவகாசம் கொடுக்க வேண்டாமா? இன்னும் அதற்கு முன்பு ஒரு 2 வார காலத்துக்கு முன்பாகிலும் இந்த சுழற்சி முறையிலே எந்தெந்த வார்டுகள் யார் யாருக்கு இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில், அதுவும் இப்பொழுது ஒரு நல்ல காரியம் 33% பெண்களுக்கு 50% என்றால் பாதிக்கு பாதி அறிவிக்கும் போது எது எது என்னவென்று தெரிந்தால்தானே மற்ற கட்சிகளுக்கு, இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சிகளுக்குமே பிரயோஜனமாக இருக்கும். இது என்ன நியாயம்னு தான் நான் மீண்டும் கேட்குறேன். ஆகவே தான் நான் சொல்றேன், இது இயற்கை நியதிக்கு, இயற்கை நியாயத்துக்கு முரணானதுங்கிறேன். அதாவது மரியாதைக்குரிய தொடர் சொல்ல ரொம்ப இயல்பாக பேசுகிற மாதிரி பேசி ஒரு உண்மையை மறைக்க பார்க்குறார். என்னென்னா, 33% ஏற்கனவே பெண்களுக்கான ஒதுக்கீட்டில் எந்த மாற்றமும் இல்லை. வெறும் இந்த 17% கூடுதலாக கண்டெடுக்கின்ற பணியில் தான் தேர்தல் ஆணையம் இப்போ முயற்சி செய்து அதை கண்டெடுத்திருக்காங்க. ஆக பிரச்சனை வந்து 17% இடங்களுக்கு மட்டும்தான். ஏற்கனவே 33% பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த தேர்தலில் என்ன முறையோ அதுதான் இப்போது. அது மாதிரி இந்த 50% பொது
பிரச்சனை இல்லை. பிரச்சனையே கூடுதலாக 17% தேர்ந்தெடுத்தது தான். அதனால் அது ஒரு பெரிய தேர்தலில் பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால் நாங்கள் வந்து இலகுவாக ஏற்கனவே 33% உள்ள பெண்களுக்குரிய வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தோம். அட்டவணை இனத்தவருக்குரிய எந்த இடம்னு தெரியாதுல்ல. அதான் நீங்க சொல்ற மாதிரி இல்ல. 17 இடம்ங்கிறது இல்லை, அது வந்து அது எந்த இடத்துக்கு போயிருக்கு? நான் சொல்றேங்க, அரசியல்ல களத்துல இருக்கிறவங்க, அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உட்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா 30 பெண்களுக்கு இது வந்தது. இதுல வந்து ஆனா பெண்ணான்ற ஒரு சந்தேகம் இருக்கிற இடத்துல அவங்க அதுக்குரிய வேட்பாளர்களை அவங்க தயார் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா வந்து களத்துல நிக்கிறவங்க அதிமுக தயார் செஞ்சிருக்குங்கிறீங்க. அதிமுக இல்ல, எல்லா கட்சியும் தயார் பண்ணியிருக்கோம். ஆனா இதை ஒரு காரணமா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட வேட்புமனுக்கு முன்னால அவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. அது ஏறத்தாழ 48 மணி நேரம் இருந்தது. இந்த 48 மணி நேரத்தில் அந்த வேட்பாளரை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. ஏற்கனவே யார் யாருன்றத ஒரு பட்டியல் நாங்கள் வச்சுருக்கோம். அதில் வந்து ஆணா பெண்ணான்றத ஒரு சந்தேகம் இருந்தது. ஆணுன்னா ஆணை அறிவிக்கிற போகிறோம், இல்லை பெண்ணுன்னா பெண் அறிவிச்சிருக்க போகிறோம். இதுதான் நடந்தது. ரெண்டாவது, ஒரு தேர்தல் காலத்தில் எந்த விதமான ஒவ்வொரு அழுத்தமும் இன்றைக்கி தேர்தல் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, தேர்தலை வேகமாக நடத்த வேண்டும், விரைவாக நடத்த வேண்டும், தேர்தல் காலத்தை நீட்டிக்கக்கூடாது. அப்படி நீட்டிக்கின்ற போது அது ஒரு பொதுவான கருத்து. தேர்தல் அதான் எப்போதும் அதுதான் சொல்றேன். தேர்தலை நீட்டிக்கின்ற போது அல்லது இவர்தான் வேட்பாளர் என்று தெரிந்துவிட்டு தேர்தலுக்கு ஒரு மாதம் 2 மாதம் இடைவெளி இருந்தால் முறைகேடுகள் நடப்பதற்கும் அவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்துவதற்கும் வாக்காளர் மத்தியில் அவர்களுடைய அழுத்தத்தை தருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் விரைவாகவும் குறுகிய நேரத்தில் தேர்தல் நடத்தணுன்றது இன்றைக்கி தேர்தல் நடைமுறையை விரும்புகின்றவர்கள், ஆரோக்கியமான தேர்தலாக நினைக்கின்றவங்க சொல்கிற வார்த்தை. இல்லை, இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த அறிவிப்பு உங்களை பாதிக்கல. ஏன் அதிமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளையும் பாதிக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களை பாதிக்கலன்னு நீங்கள் சொல்லாதீங்க. எங்களை பாதிச்சுதா இல்லையான்றதை நாங்கள் தான் சொல்ல முடியும். ஆனாலும் எங்களுக்கு தேர்தல் நடைமுறை இதுதான் என்பது தெரிந்த காரணத்தால் நாங்கள் அதை இந்த தேர்தல் முறையில் இந்த விதிகளுக்கு உட்பட்டு இது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அதை ஏற்று நாங்கள் களத்துக்கு போயிருக்கோம். அது எங்களுக்கு பாதிப்பு இருக்கா, எங்களுக்கு நல்லது நடக்குமான்றது இல்லை. வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக கொடுத்திருக்கலாமேங்கிற வேட்புமனு தாக்கலுக்கு அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்க போதுமான காலம் தான் அது நினைக்கிறேன். ஏங்க, நேற்று ஒரே நாளில் 4700 பேருக்கு மேலே வந்து இன்னும் சொல்ல போனால் அரசியல் முத்திரை இல்லாதவர்கள் சாதாரணமாக வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்களே, வேட்புமனுங்க தந்திருக்காங்களே. இப்போ ஒரே நாளில் 7000 பேர் அறிவித்து 24 மணி நேரத்துக்குள்ளே 7000 பேர் 7700 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க வாக்காளர் தயாராக இருக்காங்க. முன்னாடியே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஆதங்கம் உங்களுக்கு இல்லை? எலெக்ஷன் கமிஷன் இதை முன்னாடியே அறிவிச்சிருக்கலாங்கிற இது உங்களுக்கு இல்லை? அப்படி தேர்தல் நடைமுறையில் இது வரைக்கும் வந்து உள்ளாட்சி தேர்தல் அமைப்பு முறையில் முன்கூட்டி அறிவித்ததெல்லாம் இல்லை. முன்கூட்டி அறிவித்தாங்கன்னா அந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்துடும். அந்த விதிகள் வந்து எப்போ அறிவிக்கிறாங்களோ அந்த எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுலேருந்து தான் தேர்தல், அது ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தல் முடிக்கணும். அந்த ப்ராசஸ் பிரகாரம் தான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்போ இது ரொம்ப இது அதாவது தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுங்கிறது நடுநிலையா இருக்குங்கிறீங்க. தேர்தல் ஆணையம் எந்த அழுத்தமோ எந்த அரசியலுடைய தேர்தல் ஆணையம் தன்னுடைய விதிகளுக்கு உட்பட்டு தன்னுடைய சட்டக்கடமையை சரியாக செய்திருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதை வந்து விமர்சிக்க முடியாது. அந்த தேர்தல் நடைமுறையை ஏற்றுக்கொண்டு தேர்தலை களத்துக்கு போக வேண்டும். அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தெளிவாக இன்னைக்கு போயிருக்கு. இன்னும் கூட நாங்கள் நகராட்சிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கலை, ஊராட்சி ஒன்றியங்களுக்கு அறிவிக்கலை, இதையெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கும் சில பின்னடைவுகள், சில குறைபாடுகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை எந்த விதத்துலையும் வந்து அதனுடைய வரம்பு எல்லையிலிருந்து மீறலை. அவங்க வந்து இப்போ பண்ணியிருக்கிறது வந்து இது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா செயல்படுறாங்க, வெளிப்படையாக அரசுக்கு செயல்படுறாங்கன்னு சொல்கிற மாதிரி எந்த நடைமுறையும் சொல்ல முடியாது. இதை எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியது. இன்னொரு கூடுதலாக ஒரு செய்தியும் சொல்கிறேன். இன்னொன்று வகையில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சிக்கல் இருந்தது. என்னென்னா, ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கு சம்பந்தமாக அவங்க உத்தரவுக்காக காத்திருந்திருக்கலாம். அந்த வழக்கில் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்ச பிறகு அதை அறிவிச்சிருக்கலாம். அது என்னுடைய யூகம். அதாவது நண்பர் வந்து ஒரு 2-3 விஷயங்களை சொல்கிறாரு. வந்து மீண்டும் அதே பாயிண்ட் தான் சொல்கிறாரு. ஒரு குறுகிய காலம் கொடுத்து அதுக்குள்ளே டக்குன்னு தேர்தல் நடத்தி முடித்தா தான் அந்த மாதிரி வேறு முறைகேடுகள் நடக்காது அப்படின்னு. நான் மீண்டும் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு வார கால அவகாசம் கூட இல்லாமல்
இப்படித்தான் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட்டதா? சட்டமன்ற தேர்தல் அட்டவணை முதல் நாள் சாயங்காலம் அறிவிப்பு கொடுத்து அடுத்த அது நாள் இதுவும் சமம் இல்லை, அதை இதையும் ஒரே மாதிரி இல்ல பார்க்காதீங்கன்னு இல்ல அவர் ஆரம்பிச்சாரு. இல்ல இல்ல இதைத்தான் இன்னும் கொஞ்சம் தனியா பார்க்கணும். காரணம் வந்து இது நான் பல்லாயிரம் பதவி இடங்கள், அவ்வளவுக்கு ஆட்கள் அவங்க தயார் பண்ணணும் எல்லா கட்சியும். அதாவது ஒரு 200 சொச்சம் தான். ஆனால் இது நீங்கள் பாருங்கள், பல்லாயிரம், மொத்த இடங்கள் 1,31,1000 சொச்சம். இப்போ இந்த இதை கூட விட்டுருங்க, நடைமுறையில் அதுவும் கூட கட்சி சார்பு தான். கட்சி சார்பில் இல்லாமல் போட்டியிடுகிற இடங்கள் பல ஆயிரம் இருக்குது. அதையும் தாண்டி இது பல ஆயிரம் வந்து நேரடியாக இன்றைக்கு கட்சியே தேர்வு செய்து வேட்பாளர்கள் அறிவிக்க வேண்டிய இடங்கள் பல ஆயிரம் இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துக்கு அதே போல் சுழற்சி விவகாரத்துக்கு இப்போ அது பாருங்கள், சுழற்சியில் அவர் என்ன சொல்கிறாரு, 33% ஏற்கனவே உள்ள இடங்கள் தான், மிச்சம் 17 இடங்கள் நாங்கள் எளிமையாக தேர்ந்தெடுத்துட்டோங்கிறாரு. இல்லை இதையாவது அவங்க முதல்ல சொல்லணும்ல. 33 அறிவித்த அதே தேதி தானே அவங்களுக்கும். நான் இவங்களுக்குள்ளேயே வரலங்க. அவங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அது எதுக்குன்னு நம்ம பிறகு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து தேர்தல் ஆணையத்தை என்ன கேட்க விரும்புகிறேன் என்றால், 33% என்பது ஏற்கனவே உள்ளது தான். அதில் வந்து எந்த விதமான மாறுதலும் இல்லை. மிச்சம் 17% தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதே போல் சுழற்சி முறையில் தானே வரணும் பட்டியல் சாதியை பொறுத்த வரையிலும். அப்போ வந்து அதை அறிவித்தா தானே அது என்னன்னு தெரியும். இது எல்லாமே அவரே ஏற்றுக்கொண்டது போல் வெறும் 48 மணி நேரத்துக்கு முன்பு தான் சொல்லப்பட்டது அப்படிங்கிறாரு. இது இத்தனை 1000 இடங்களுக்கு எந்தெந்த இடம் பெண்ணுக்கு, ஆணுக்கு, எந்தெந்த இடம் பழங்குடி மக்களுக்கு, எந்தெந்த இடம் பட்டியல் சாதியினருக்கு என்று தெரியாமல் எப்படிங்க இந்த கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை தீர்மானிக்க முடியும்? தீர்மானிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இது வந்து என்னன்னா, நாங்கள் இப்படித்தான் இருப்போம், தேர்தல் ஆணையம் இப்படித்தான் செயல்படும், மகனே உன் சமர்த்து மகளே உன் சமர்த்துங்கிற மாதிரி கட்சி தலைவர்களை பார்த்து அல்லது கட்சி தலைமையை பார்த்து சவால் விடுவது போல் அல்லவா இருக்கிறது. இது என்ன நியாயம் என்று கேட்குறேன். அவர் சொல்கிறார் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. நான் மீண்டும் அதே குற்றச்சாட்டு தான். ஏன் பிரச்சனை இல்லை என்றால் உங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரே ஒரு செய்தி, அதாவது தோடர் ஒன்றை சரியாக கவனிக்கல நினைக்கிறேன். இது வந்து 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது. அதை வந்து தேர்தல் கமிஷன் இன்னும் சொல்ல போனால் அந்த திருத்த மசோதா வந்த உடனே சட்டமன்றத்திலேயே சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் கமிஷன் அதை அறிவித்ததுனால தான் திமுக சார்பிலையும் பாமக சார்பிலையும் இந்த எல்லை மறுநிர்ணயம் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் செய்யணும்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கே போனாங்க. அதனால் இந்த மாற்றம் இல்லைன்றது ஏற்கனவே தெரிஞ்சாச்சு. 2001 அடிப்படையில் தான் இந்த மாற்றம் வேணும்னு கேட்டு தான் அவங்க போனாங்க. இப்போ புதுசாக இன்றைக்கு இருக்கிற 2011 பிறகு எல்லை மறுநிர்ணயம் செய்யணும், இந்த இடஒதுக்கீடு என்பது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை முன்வைத்து வரையறை செய்யப்பட வேண்டும் தான் அவங்களுடைய கோரிக்கை. அதை கூட நீதிமன்றத்தில் எதிர்கொண்டாங்க. இது வந்து இல்லை இது பாயிண்ட் சொல்லிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நான் பதில் சொல்கிறேன். இது பொதுவான ஒன்று. 2001 அடிப்படை, அதுவே சிக்கலை தனியாக பேசணும், அது நியாயம்தான். 2001 அடிப்படையில் என்றால் 2001 அடிப்படையில் தான் மிச்சம் எல்லாமே இருக்கும் என்று நாங்கள் ஊகிக்க வேண்டியிருந்ததை ஒழிய, ஆகவே அந்த 33 பொறுத்தவரையில் அப்படித்தான் என்று அது கூட 2001 அடிப்படையில் தான் அந்த 33 இருந்தது, அந்த அட்டவணை எண்ணத்துக்கு இருந்தது. அததான் ஏத்துக்காத கட்சிகள் நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் வந்து தேர்தல் ஆணையம் உரிய விளக்கம் சொல்லியிருக்கு. அந்த நீதிமன்றம் ஏத்துக்கிட்டு அதுக்குரிய கால அவகாசம் இல்லைன்னு சொல்லி அதை அனுமதிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் இப்போ தேர்தல் இது பொத்தாம் பொதுவானது காங்கிரீட் இந்த இடங்கள் என்ற அதிகாரப்பூர்வம் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நாங்க வேட்பாளரை தேர்வு செய்வோம்? விமர்சனம்னு இல்லை, ஒரு விஷயம் வந்து இங்கே சொல்லப்படுது என்னன்னா, வாய்ப்பு போன முறை கொடுக்கப்பட்ட பலருக்கு வாய்ப்பு தரவில்லை அப்படிங்கிறது. குறிப்பாக அதில் வந்து சைதி துரைசாமி அவர்களுக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு வரப்போ என்ன தகவல் வருது, சென்னையினுடைய அந்த வெள்ள காலங்களில் செயல்பட்ட விதம், அப்போது அரசு மீது ஒரு விமர்சனம் வந்தது. அதை தவிர்ப்பதற்காக இப்போது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த வாதங்கள் எல்லாமே விதண்டாவாதமாக தான் இன்னைக்கு வைக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கட்சி யாரை பயன்படுத்த வேண்டும், எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் அந்த கட்சியினுடைய முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுக்கின்ற முடிவு. அதனால் ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பை தந்தாங்கன்றதுனால
அவருக்கு வந்து ஒரு சிறப்பு சேர்த்ததாகவோ அல்லது அவரை வந்து பலகீனப்படுத்திய தரலன்றதுனால பலகீனப்படுத்திட்டதாகவோ நினைக்க வேண்டாம். ஒரு கட்சியில் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதற்குரிய தகுதியோடு பேரிடர் காலத்திலேயே அவர் செய்தியாளர்களை கூட அவர் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம்லாம் கடுமையாக வந்தது. இல்லை, அதுக்கும் இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. பேரிடர் காலத்தில் அவருடைய நடவடிக்கைகள் சரியாக இருந்ததா இல்லையான்றதை கட்சி கணக்கில் எடுத்து தான் எந்த முடிவும் எடுத்திருப்பாங்க. அதனால் அவருடைய நிலை வந்து என்னவோ அதுக்கு தக்கவாறு. ரெண்டாவது, அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டாரான்னு ஒரு கேள்வி வருது. இப்போ விருப்ப மனு தந்தவங்கள் அடிப்படையில் தான் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து எங்கேயும் எந்த வார்டுலேயும் போட்டியிடுவதற்குரிய வாய்ப்பு கேட்டு விண்ணப்பிக்கலை. அவரே வந்து ஒரு மேயராக இருந்து இவ்வளோ கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு வார்டில் போய் சில ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்கணும், அல்லது அந்த செயல்பாட்டுக்கு அவருக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அல்லது நமக்கு 5 ஆண்டுகள் வாய்ப்பு தந்தாங்க, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு தரட்டும், நாம் வந்து வேற கட்சி பணியை செய்யலாம்னு சொல்லி அவரே கூட அவரே ஒதுங்கி விட்டாருங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நான் என்ன நடந்ததுன்றதை அவர் கேட்கலன்றது எனக்கு தெரியும். அதனால் அவர் வந்து என்ன காரணத்துக்கு கேட்கலன்றதை நான் முடிவெடுக்க முடியாது, நான் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் என்பதை, யார் அதற்கு தகுதியானவர்கள், யார் இந்த நேரத்தில் களத்துக்கு போக வேண்டியவர்கள் என்பதை முடிவு செய்வது கட்சியினுடைய தலைமை, முதலமைச்சர் அம்மா அவர்கள் அதை முடிவு செஞ்சுருக்காங்க. அதனால் இது வந்து அவருக்கு இதுதான் ஒரு ஏற்கனவே வந்து கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டார், வாய்ப்பை இழந்தார், வெற்றி வாய்ப்பை இழந்தார், அவருக்கு அடுத்து ஒரு மேயராக்குனாங்க. அதனால் இது இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்க மனசில் ஏதாவது இருந்திருக்கலாம், அல்லது கட்சி பணிகளுக்கு அவரை பயன்படுத்தலாம். இது அதனால் இதை ஒரு பிரச்சனையாவோ, ஏற்கனவே இருந்த 3 பேருக்கு மீண்டும் வாய்ப்பும் கிடைக்கப்பட்டு இருக்கிறது, வாய்ப்பு கிடைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, எனக்கு புரியல. இல்லை, அதாவது மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு வந்து இப்போ இவருக்கு வந்து ஒரு சென்னையை பொறுத்தவரையும் மேயர் அதிமுக அப்படின்னா ஒரு அடையாளம் தெரிந்தவர், ஒரு பிரபலமானவர் என்கின்ற அடிப்பில் நம்ம சைதை துரைசாமி அவர்களை பார்க்கலாம். அவருக்கு வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. நேற்று ஊடகங்களினுடைய முக்கியமான ஒரு விஷயமா சைதை துரைசாமிக்கு சென்னையில் இல்லை. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து வந்து சாருலதா தொண்டைமானுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சாருலதா தொண்டைமான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து வந்தாங்கன்னு உண்மை. இன்னும் சொல்ல போனால் திருச்சியில் அவங்க ஒரு இடத்துல போட்டியிட வாய்ப்பு கேட்குறாங்க, வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போது இன்றைக்கு மேயராக இருக்கின்ற ஜெயாவும் அந்த ஒரு வார்டில் போட்டிடுறாங்க, அவங்களும் வாய்ப்பு கேட்டாங்க, கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இவங்க தான் மேயர், இவங்க தான் இல்லைன்னு அவங்க வந்து மறுபடியும் மேயராக தான் இருப்பாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. மேயர் வேட்பாளர் இல்லை அவங்க இப்போதைக்கு, கவுன்சிலர் வேட்பாளர். அதனால் இவங்க தான் வருவாங்கன்னு கூட யோசிக்க முடியாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நினைச்சாங்கன்னா இவங்க 2 பேருமே இல்லாமல் புதுசாக ஒருத்தரை கொண்டு வருவாங்க. அதனால் அதிமுகவில் யாருக்கு வாய்ப்பு, யாருக்கு எப்போ வாய்ப்பு தருவாங்கன்றதெல்லாம் யாராலையும் யூகிக்க முடியாது. ஒன்றை என்னாலையும் யூகிக்க முடியாது. அது பொதுவாக வந்து ஒரு கட்சியில் வந்து தொடர்ந்து ஒருவர் இருப்பது அப்படிங்கிறத தாண்டி அவர் சொல்கிற மாதிரி யார் வருவா, யார் தலைமைக்கு வருவா, அதிகாரத்துக்கு வருவா என்பதை எந்த கணத்திலும் எங்களால் இது பண்ண முடியாதுங்கிறது ஒருவேளை ஒரு பரவலான ஒரு விஷயமா இது இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அதிகாரமோ பதவியோ எந்த நேரமும் யாருக்கு வேணாலும் கிடைக்குங்கிறது கூட ஒரு எப்படி பார்க்குறீங்க? ஒரு அதிகார பரவல் தானே அது. இல்லை, அவர் சொல்கிறத பார்த்தா இது அதிகார பரவல் அல்ல, அதிகார குவிப்பு. ஆனால் அவர் உள்ள நிலைமை தான் நண்பர் சொல்கிறாரு. அப்போ அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவாங்க, யாருக்கு என்ன பதவி இப்போ கொடுக்கப்படுகிறதா இல்லையா, அல்லது எப்போ அவருக்கு என்ன பதவி கொடுக்கப்படும் அல்லது கொடுக்கப்படாது, இதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க என்று அவர் இயல்பாக சொல்கிறார். அதுதான் அங்கே உள்ள நிலைமை. ஆனால் ஒரு ஜனநாயகத்துக்கு இது சரியானதல்ல என்பது என்னுடைய கருத்து. சாமானியர்களுக்கும் கிடைக்குமே, கிடைத்த முகங்களே தெரிந்த முகங்களுக்கு மேலே புது முகங்கள் திடீர்னு நான் அதுக்குள்ளே போகலை. அவங்க வந்து சில சாமானியர்களுக்கும் தர்றாங்க என்பதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன், நான் அதெல்லாம் மறுக்கலை. ஆனால் எல்லாத்தையும் முடிவு செய்வது என்பது ஒற்றை நபர், ஒரு தலைவர் என்பது இன்றைய நாடாளுமன்ற ஜனநாயக அரசியலுக்கு நல்லதல்ல என சொல்ல. கட்சிக்குள்ளே கூட அப்படி இருக்கக்கூடாது. கட்சிக்குள்ளே கூட அப்படி இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு குழு அதுவாவது தேர்வு செய்யணும். அத்தகைய ஒரு முறைமை என்பது அதிமுகவில் இல்லை என்பது தான் ஒரு சோகம் என்று தான் நான் பார்க்குறேன். அவங்க வந்து அது நல்லதாகவும் பார்க்குறாங்க.
பட் ஆனால் அது வந்து ஒரு பரந்த நோக்கில் பார்க்கும்போது நல்லதல்ல. பட் அது தனி வாதம். நான் இப்போ அதுக்குள்ளே விரிவாக போக விரும்பல. அவர் சொன்னதுனால, நீங்கள் கேட்டதுனால என் கருத்தை சொல்கிறேன். இப்போ நண்பர் சைதை துரைசாமியை பொறுத்த வரையில் அவர் சொல்வதும் காரணமாக இருக்கலாம். நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன், குமார் சொல்வதில்லை. அது அவங்க கட்சியை பொறுத்த விஷயம். அதில் நான் வந்து பெரிய அளவில் கருத்து சொல்ல முடியாது. ஒருவரை நிறுத்துவது கூடாது, அல்லது அவங்க விண்ணப்பம் போட்டாங்களா இல்லையா, அதுவே ஒரு அடிப்படையான பிரச்சனை. விண்ணப்பம் போய் போடாதவர் ஏன் நிறுத்தலைன்னு நம்ம பேசுவது சரியல்ல. ஆனால் ஒன்றை நான் அவருக்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த வெள்ளத்தை சரியான முறையில் கையாளவில்லை. அதனால் ஏற்பட்ட பாதிப்பை சரியான முறையிலே சென்னை மாநகர ஆட்சி சரியாக கையாளவில்லை என்கிற கடும் அதிருப்தி சென்னை மக்களுக்கு இருந்தது என்பது ஒரு யதார்த்தம். அது எப்படி வெளிப்பட்டது என்றால், இந்த சென்னையில் இருந்த சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலானவற்றை அதிமுக இழந்தது அல்லது வெற்றி பெற முடியவில்லை என்கிற அந்த நடப்பு வெளிப்படுத்தியது. ஆகவே அதெல்லாம் மனசில் வச்சு தான் நண்பர் சைதை துரைசாமிக்கு அவங்க கொடுக்கலையோ என்று எல்லாமே அவங்க முடிவு பண்ணால் நான் இன்னும் கூட சொல்லுவேன், நீங்கள் விண்ணப்பம் போடாதீங்கன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். அதனால் அவர் போடாமல் இருந்திருக்கலாம். அவர் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பேச முடியாது என்பது உண்மைதான். பட் நான் என்ன கேட்க விரும்பினேன் என்றால், நீங்கள் தயவுசெய்து இந்த உண்மையை மறைக்க முடியாது. சென்னையை பொறுத்த வரையில் நிச்சயமாக ஒரு கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. இப்பொழுதும் கூட அது தொடர்கிறது என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க வந்து அவரை வந்து இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுருந்துருக்கணும். ஆனால் அடிப்படையில் அது அவங்களுடைய உரிமை என்பது தான் என் கருத்து. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று நம்ம இந்த செய்திகள் வந்து கொண்டிருந்த போது கிடைத்த ஒரு செய்தி, சென்னை மதுரை கோவை என்று எல்லா செய்தியாளரும் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட வார்டுகளில் எது மாதிரினா ஏற்கனவே அங்கே அவருடைய கணவர் இருந்த இடத்தில் அவருடைய மனைவிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இது தப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி இது இப்படி கூடாதா, பண்ண முடியாதான்லாம் கேட்டால் அப்படி ஒன்றும் பெரிய தவறுன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் ஏற்கனவே ஒரு ஆண் இந்த இடத்தில் இன்னொரு பெண் அந்த இடத்திற்கு அரசியல் தலைமைக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணுங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த பெண்களுக்கு என்று தனியாக ஒதுக்கப்படுது. அது மீண்டும் மீண்டும் ஒரு குடும்பத்திற்குள்ளேயே சிக்குவது எப்படி ஒரு சரியாக இருக்கும்? அந்த மாதிரி அதிகமாக ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நேற்று வந்தது. இல்லை, அதிகமாக ஒதுக்கியிருக்காங்களா குறைவாக ஒதுக்கியிருக்கிறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியாது. பெண் வார்டுன்னு ஒதுக்கிட்டு ஏற்கனவே இருந்த ஆணினுடைய மனைவிக்கு தான் கொடுத்துருக்குறாங்கிறப்ப அது வந்து நீங்கள் என்னால் நீங்கள் சொல்கிற கணக்கை சரியாக ஏற்றுக்க முடியாது, நிராகரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அவர்கள் ஒருத்தருடைய மனைவியாகவோ அல்லது ஒருவருடைய மகளாகவோ இருக்கிறாங்கன்றதுனால இந்த கட்சியில் அவங்க செயல்படாமல் இருந்தாங்க அல்லது இந்த கட்சியில் இல்லாமல் இருந்தாங்க இல்ல நான் சொல்லவே இல்லை. நான் முடிச்சிடுறேன். நீங்கள் சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்கள் கணிக்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்திட்டத்திலேயே இப்போது ஆண் மாவட்ட செயலாளர் என்றால் மாவட்ட இணைச் செயலாளர் என்ற ஒரு பதவி பெண்களுக்கு தரப்பட்டிருக்கு. 33% முழுமையாக கடைபிடிச்சிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு நகர கட்சி கட்டமைப்பில் கடைபிடிச்சிருக்கா? கட்சி கட்டமைப்பில் அதே மாதிரி ஒரு நகர செயலாளர் ஆண் இருக்கும் பட்சத்தில் அந்த நகரத்தினுடைய இணைச் செயலாளர் பெண் இருக்காங்க. அதாவது துணை செயலாளரில் ரெண்டு துணை செயலாளர், ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க. அது எல்லா அமைப்பு கிளைக்கழகத்தில் உள்பட கிளைக்கழகத்தில் கூட கிளைக்கழக செயலாளர் ஆண் இருக்கும்போது கிளைக்கழக இணைச் செயலாளர் ஒரு பதவி உருவாக்கப்பட்டு அது பெண்ணுக்கு தரப்பட்டிருக்கு. ஆக நாங்கள் அடிப்படையில் அதை வந்து ஏறத்தாழ ஒரு 10-15 வருஷமாகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்திட்டத்திலேயே அதை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வரோம். ஆக அந்த வாய்ப்பு வந்து அந்த இன்னும் மாவட்ட பிரதிநிதி மேலமைப்பு பிரதிநிதியில் 3 மேலமைப்பு பிரதிநிதியில் ஒரு பெண் உறுப்பினர் இருப்பாங்க. அதனால் எல்லா வகையிலும் நாங்கள் வந்து பெண்களுக்கு உரிய வாய்ப்புகளை ஏற்கனவே 33% தந்திருக்கோம். பெண்களுக்கான ஒரு உணர்வுள்ள கட்சி, பெண்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தலைமை கொண்ட அமைப்பு நீங்க சொல்ல முயற்சிங்க. நான் அதுலேருந்து மாறுபடலை. நான் என்ன கேட்குறேன், அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியில், அதாவது நீங்கள் கூறுவது போல் 6 கோடி தமிழர்களாக 1 கோடி பேர் அதிமுக உறுப்பினர்களாக இருக்கிறதுல 33 விழுக்காடிலிருந்து 50 விழுக்காடாக மாற்றும் போது ஏன் தனித்த பெண்களை போட முடியாதா? மீண்டும் கட்சியினுள்ள ஏற்கனவே மேயரா நின்றவருடைய மனைவி, வார்டு உறுப்பினர் அதனுடைய மனைவியத்தான் மீண்டும் அதே இடத்துல போடலாம். நீங்க தனித்த பெண்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள தானே போகுது பதவி. தனித்த பெண்கள் என்று யாரை குறிப்பிட்டீங்க எனக்கு புரியல. எப்பவுமே வந்து ஒரு ஆணோட சேராத ஒரு பெண்ணா நீங்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொருவருக்கும் குடும்பம் இருக்கு, ஒவ்வொருவருக்கும் இல்ல நான் அந்த அர்த்தத்துல வார்டு உறுப்பினரா ஏற்கனவே இருந்தவருடைய மனைவியை பல இடங்களை நிக்க வச்சிருக்கீங்க. அப்ப இது
என்ன மீண்டும் அதே தானே இல்ல நீங்க அந்த பகுதியில் அவர் வந்து செயல்பட்டிருப்பாரு, அவருடைய குடும்பம் செயல்பட்டிருக்கான். பெண் வார்டுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா? அது பெண் தானே நிறுத்தப்படுறாங்க. அவங்க வந்து அதாவது ஒரு ஆண் இருந்ததுனாலேயே அந்த வார்டில் வந்து இவங்களுடைய உரிமையை அவங்க வந்து விட்டு கொடுக்கணுமா? அவருடைய கணவர் கட்சியில் பொறுப்பில் இருந்தாருன்றதுக்காக அவங்க வந்து தனக்கு உரிமை இல்லை நினைக்கிறது. கிடைக்கப்பட்ட அதிகாரம் வேறு, இவங்களுக்கு தனி அப்படின்னு பாக்குறீங்க. ஒரு குடும்பம்னாலும் தனித்தனி. எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு திருச்சி மேயராக இருக்கிற ஜெயாவில் இருந்து வேலூர் மேயராக இருக்கின்ற கார்த்திகாயனியில் இருந்து ஈரோடு மேயராக இருந்த மல்லிகா பரமசிவத்திலிருந்து எல்லாருமே தனித்து வந்தவங்க தான். அவங்க கணவர் யாரும் வந்து பொறுப்பில் இருந்தாங்களா? இன்னும் சொல்ல போனால் இந்த உள்ளாட்சி அமைப்புகளிலிருந்து மேலுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி செல்வி ராமஜெயன் பரங்கிப்பேட்டை பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க தொடர்ந்து 2 முறை இருந்தாங்க. அதுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராக ஆனாங்க, அமைச்சராக கூட இருந்தாங்க. அது அவங்கள வந்து ஒரு அடித்தட்டில் இன்னும் சொல்ல போனால் கணவனை இழந்து இருந்தவங்க அவங்க வந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது அரசியல் கட்சி. நான் என்ன சொல்றேன், பெண் வார்டில் ஒரு பெண் நிற்பதன் மூலமாக ஆண் இயங்குகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு, அது கூட தவிர்க்க முடியாதது. நான் என்ன கேட்கிறேன், ஏற்கனவே இயங்கின ஆணினுடைய மனைவிக்கு பெண் வார்டு கொடுக்கிறது மூலமா ஒரு சில இடங்களில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது. என்னன்னா அந்த இடத்துல அந்த ஆணுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கும். அங்க வெற்றி வாய்ப்பை கருதி போட்டியாளர்களை சந்திக்கிற என்பதற்காக செய்யப்பட்ட நடைமுறை. இது அரசியலுங்க, தேர்தல் அரசியல். தேர்தலில் வந்து எல்லா வகையான வியூகங்களையும் எதிர்கொள்ளணும். இப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றி வாய்ப்பு உள்ள ஒருத்தர் சொல்லுது, அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது இல்ல. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குமானா புது பெண்ணை கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கும் பட்சத்தில் போட்டியாளர்களை சந்திக்க முடியாத நிலையில் இருக்கும்போது அந்த குடும்பத்திலிருந்து போறேன். இது ஏற்புடைய வாதமா பாக்குறீங்களா? அதாவது முதல்ல தமிழ்நாட்டு அரசியலை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, பல மாநிலங்களிலும் கூட இந்த போக்கு என்பது வருது. ஒரு குடும்பம் அல்லது சில குடும்பங்கள் அவற்றினுடைய உறுப்பினர்களுக்கு இந்த பதவிகள் அதிகாரம் என்பது வழங்கப்படுவது என்பது நடந்து கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இரண்டிலுமே அது இருக்குது என்பது மேல்மட்டத்திலேயே இருக்குது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. இல்லை ஒரே ஒரு செய்தி, கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர எல்லா கட்சியிலும் இருக்கு. இல்லை, நான் அதை தான் சொன்னேன். இதர மாநில நான் இல்லை நண்பரை, நான் அதையே சொல்லித்தான் வர்றேன். நம்ம உத்தரப்பிரதேசத்துலேயே பார்த்துட்டு இருக்கோம், பீகாரில் பார்த்துட்டு இருக்கோம். நான் அதெல்லாம் நான் ஒன்றும் மறைச்சு பேசலை. பட் தமிழ்நாட்டை பற்றி நான் பேசுறதுனால அதையும் கூட இங்கே 2 பிரதான கட்சிகள்கிட்டையுமே அப்படி இருக்குது, ஆளுங்கட்சி பிரதான எதிர்கட்சிகிட்டே இருக்குது என்பதை நான் சொல்லித்தான் வர்றேன் நான். ஆனால் என்ன ஒரு நீங்கள் குறிப்பிடுவது வந்து உண்மையிலே ரொம்ப பரவலாக இருக்குமே. ஆனால் இந்த போக்கு கீழே வரைக்கும் போயிட்டுருக்கோ என்பது தான் நான் கவலைப்படுவது. இப்போ வந்து நீங்கள் தெளிவாக கேட்டீங்க, அவர் வேறு மாதிரி அதை திருத்தி சொல்ல பார்க்குறாரு. ஏற்கனவே ஒரு வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய அதிமுக ஆண் இப்போ அவருக்கு தராமல் அந்த வார்டில் அவருடைய மனைவிக்கு தருவது, இவங்களும் அதிமுக தான். அப்படி என்பது பெண்ணுக்கு ஒதுக்குவதா அல்லது அந்த குடும்பத்துக்கு ஒதுக்குவதா என்கிற கேள்வியை முன்வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய கவலை. அப்படி பரவலாக இருந்தால் ரொம்பவும் வருந்தத்துக்குரியது. பட் நம்ம வந்து அதை பற்றி பேசி பயனில்லை. அது அவங்க அது எங்களுடைய உரிமை. நாங்கள் வந்து அங்கே உள்ள நிலைமை கள நிலைமையை பார்க்குறோம். ஒதுக்க முடியாது, சட்டம் ஒன்றும் கிடையாது. ஆமாம், சட்டம் ஒன்றும் இல்லை, அது இல்லை. பட் ஆனால் இந்த பொதுவான ட்ரெண்ட் என்பது இருக்குது, அது ரொம்ப வருந்தத்துக்குரிய. ஆனால் ஒரு விஷயம் இதை வந்து நம்ம வரவேற்க, இந்த அகில இந்திய அளவில் வந்தது, தமிழ்நாட்டில் தாமதமாக வந்தாலும் கூட வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இந்த பெண்களுக்கு 50% ஒதுக்கீடு என்பது மிகவும் ஒரு நல்ல காரியம். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடி பேர் வாக்களிக்க போகிறாங்க. 5 கோடியே 82 லட்சமும் என்னமோ கரெக்டாக சொல்ல போனால். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கு மேலே யார் இருக்காங்கன்னா பெண் வாக்காளர்கள் தான் இருக்காங்க இந்த உள்ளாட்சி தேர்தலையும். அப்படி இருக்கும்போது இடங்களில் பாதி அவர்களுக்கு தருவது என்பது ரொம்ப நியாயமான விஷயம். இல்லை, நான் என்னுடைய இந்த அரங்கத்தின் மூலமாக சொல்வது என்பதுனா, எல்லாரும் சேர்ந்து எதுக்கும் போராடணும்னா சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குறைந்தபட்சம் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது அதை வந்து இல்லை இன்னும் செய்யாமல் இருக்கும். இந்த வாதத்தை உங்களை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள், பெரியாரியர்கள், அதுவும் குறிப்பாக வாக்கு அரசியல் ஈடுபடுகின்ற உங்களை போன்ற இடதுசாரி முற்போக்காளர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறீங்க. ஆனால் ஒரு தேர்தல் நிறுத்தும் போது அதிமுக நிறுத்தும் அளவை விட
விட குறைவான பெண் வாக்காளர்கள் தான். அதாவது வீதாச்சாரத்தை சொல்றேன், வீதாச்சாரம் எண்ணிக்கைங்கிறது விடுங்க. இப்போ நீங்கள் ஒரு 20 இடத்துல நிற்கிறீங்கன்னா நீங்கள் 20 இடத்துல எத்தனை பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? 7 இடம் கூட கொடுப்பதில்லை. கடந்த சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் வரும்போது 3 விழுக்காடு கூட தரல. ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே வேதனையோடு தான் அதை பதிவு செஞ்சார். ஆமாம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு பதிவு செய்கிறார். அந்த விதத்தில் உங்களோட அதிமுக விகிதாச்சார அடிப்படையில் அதிகமாகவே அவங்க நிறுத்துறாங்க. அப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது? உங்களிடம் ஆதங்கம் இருக்கிறது, பெண்கள் தான் வர வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கை இருக்கிறது, பெண் சமத்துவம் என்கின்ற. அப்படி இருந்தும் நீங்களா நிறுத்தலாமே. இப்போ 33 வருது வரலங்கிறதுல குறைந்தபட்சம் 15 விழுக்காடு 20 விழுக்காடு நெருங்கலாம் இடதுசாரிகள் நிறுத்தும் போது. இல்லை, நியாயமாக அந்த உணர்வு இருக்குது. நாங்கள் இன்னும் அதற்கான கூடுதல் முயற்சி செய்யணும். நாங்கள் அதையும் கூட சுய விமர்சனமாக தான் பார்க்குறோம். பட் நான் இன்னும் ஒரு அகலமான சிந்தனையில் பார்க்குறேன்னா, இன்னும் கூட எங்களை போன்றவர்களுக்கு கூட அதை நடைமுறைப்படுத்தணும் என்கிற வேகமும் அதற்கான தன்முனைப்பு இன்னும் அதிகமாக வரணும்னா சட்ட ரீதியாகவே வந்துடணுங்கிறேன். நான் சட்ட ரீதியாக வரணுங்கிறது சரி. இல்லை, நான் அதை ஏற்றுக்கொண்டு தானே பேசுகிறேன். இல்லை, என்ன எந்த சட்டமும் இல்லாமல் நாங்கள் வந்து இணை மாவட்ட செயலாளர் பதவி பெண்களுக்கு கொடுத்துருக்கோம். இல்லை, அதுக்கான எந்த சட்டமும் இல்லாமல் நாங்களாக கொடுத்துருக்கோங்கிற. இல்லை, அதுக்கான விஷயம் என்னன்னா, இன்னும் அடிப்படையிலே எங்கள் கட்சி உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையிலே இன்னும் பெண்கள் கூடல. அதுதான் சிக்கல். இப்போ பெண்கள் அதிகமாக இருந்தால் தானங்க நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த இப்போ ஒரு நல்ல ஒரு சரியான திறமையான அல்லது பெரிய அளவுக்கு இல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு இருந்தால் கூட போதுங்க. நாங்கள் உடனே அந்த பெண்ணுக்கு வந்து நாங்கள் கட்சியிலையும் முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆமாம், அந்த சிக்கல் பெண்களை அடையாளம் காண்பதில் காண்பதில்லை, ஈர்ப்பதில்லை. பொதுவாகவே நம்ம ஈர்ப்பதில் சிரமப்படுறோம் எங்களை போன்ற கட்சிகள். ஏன்னா பணம் பதவியெல்லாம் உடனடியாக வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நாங்கள் சேவை என்று வச்சுருக்கோம். வரும்போதே தியாகத்தோடு வர வேண்டி இருக்குது. அது இவ்வளவும் வைத்துக்கொண்டு அது பெண்களுக்குள்ள குடும்ப பொது வாழ்வில் அவங்க வருவதில் உள்ள சிரமங்கள் என்பதற்கு அப்படியாப்பட்டவங்க எளிதாக அதிமுக திமுக போன்ற கட்சிகளுக்கு போகலாம். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருவது என்பது மிகவும் சிரமம். அந்த சிரமத்தை தாண்டியும் நாங்கள் குறிவைத்து வந்து பெண்களை ஈர்ப்பதற்கான பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கோம். ஆகவே அந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையே போதிய அளவுக்கு இல்லாத ஒரு நிலைமையில் அவங்கள கட்சியில் மேலே கொண்டு வருவது அல்லது தேர்தலை நிறுத்துவதிலும் எங்களுக்கு சிரமம் இருக்குது. இருந்த போதிலும் நான் மீண்டும் சொல்கிறேன், சுயவிமர்சனமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் எங்களுக்கு முயற்சிகள் தேவை இருக்கு. அவருடைய நம்பிக்கைகளுக்கு உள்ள அந்த மாதிரியான விஷயங்களையும் பொருத்தி பார்த்து இதை புரிஞ்சுக்கணும். அதுக்கான சில சிரமங்கள் இருக்கு. ஆனால் எங்களை போல நிச்சயமா பெருமையோடு சொல்வேன், பெண் உரிமைக்காக போராடுகிற கட்சி என்பது வேற கிடையாது என்பதை நான் வந்து தனியாக அறிவித்ததில் வந்து உங்களை ஆதரிக்கிற அந்த சிறு சிறு கட்சிகளுடைய கூட்டணி பற்றி எந்த பேச்சும் இல்லை. அப்போ வந்து முழுமையாக அந்த கூட்டணி முழுமையாக இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதுக்கு முன்னால் மரியாதைக்குரிய தோழர் அருணன் அவர்கள் சொல்றதில் ஒரு செய்தியை அதை அவர் சொல்கிறது அத்தனையும் உண்மைதான். என்னென்னா, இன்றைக்கி பெண்கள் அரசியல் களத்தில் ஈடுபடுகின்ற அளவுக்கு கள நிலவரம் இன்னும் மாறலை. இன்னும் தேர்தல் அரசியலில் எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்க வலிமை பெறலைன்றது தான் யதார்த்தமான இன்றைக்கி இருக்கிற களச்சூழல். அதை கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறோம். அப்போது அது நிறைய பெண்கள் அரசியலில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும்னா அந்தந்த குடும்பத்தில் இருக்கவங்கள தான் கொண்டு வர முடியுது. அதனால தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அரசியல் தவிர்க்க முடியாதது. இல்லை, குடும்ப அரசியல் இல்லை, எல்லா கட்சிக்கும் வச்சுக்கலாம். இல்லை, எல்லா குடும்ப அரசியல். நீங்கள் குடும்ப அரசியல்ன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஒரு ஆணுக்கு இயல்பான வாய்ப்பு. ஒரு ஆண் ஆணாதிக்கத்திலிருந்து பெண் வெளியே வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்ற நிலையில் கட்சி ஈடுபடுது. இப்போ ஒரு எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்த முடியுது. சமுதாயத்தில் வந்து இயல்பாக வராததுனால அதுக்கு ஒரு வழிகாட்டி. அதில் சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த நிலையே இன்னைக்கு 50% சட்டத்தை கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியிலிருந்து பெண்களை இன்னைக்கு சமதளத்துக்கு கொண்டு வருகின்ற முயற்சியிலும் கட்சி ஈடுபட்டிருக்கின்றது தான் அதனுடைய செய்தியாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க ஒரு கணவர் அந்த வாய்ப்பை பெற முடியாத ஒரு சட்ட சிக்கல் வருகின்ற போது மனைவியோ அல்லது மகளையோ அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. இது வந்து ஒரு குடும்பத்தை அரசியல் மயப்படுத்த அந்த பெண்ணையே திருப்பி கொண்டு வருவது வேறு இல்லை, கட்சியே வந்து அதுக்கான வாய்ப்பு தருவது வேறு. ரெண்டையும் அதுதான் நீங்கள் அந்த குடும்பத்தை வந்து கட்சி குடும்பத்துக்காக இடஒதுக்கீடு செஞ்சிருக்கான்ற தோற்றத்தை உருவாக்குறீங்க. இது இல்லை. நீங்கள் அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பெண்களுடைய விழிப்புணர்ச்சிக்கு முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டது இடதுசாரி இலக்கியம். அதிலும் குறிப்பாக மார்க்சிஸ்டுகள் அதில் பெரும் பங்காற்றி இருக்காங்க. ஆனால் அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகே கோபாலன் இருந்தால் சுசிலா கோபாலன் இருந்தாங்க, உமாநாத் இருந்தால் பாப்பா உமாநாத் இருந்தாங்க,
இன்னைக்கு கூட பிரகாஷ் கரத்திற்கு சொல்ல பிருந்தா காரத் இருக்காங்க. அதனால அதை நம்ம தவறா பார்க்க வேண்டாம். அவங்க வந்து அந்த அரசியல் மயப்படுத்துறதுல கொஞ்சம் முனைப்பா இருக்கிறாங்க, விழிப்புணர்ச்சியோட இருக்காங்க. திராவிட இயக்க பாரம்பரியத்திலே பெரியார் கள்ளுக்கடை போராட்டத்தை தன்னுடைய தங்கச்சியை வைத்து மனைவியை வைத்து தான் நடத்தியிருக்கிறாரு. அதனால குறைந்தபட்சம் இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய இடத்தை உருவாக்குகின்ற பணியில் கட்சியாவது ஒரு முனைப்போடு ஈடுபடுதேன்ற ஒரு மகிழ்ச்சியாக தான் இதை பார்க்கணும். கட்சியில் இருக்கவங்க கூட இதுல ஒரே ஒரு தாண்டி ஒரு பறந்துபட்டு போகக்கூடிய ஒரு விவாதமா தான் அதை நான் பார்க்கிறேன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் அவர் சரியா சுட்டி காண்பித்தாரு. அவங்கவுங்க தங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்களே அவங்களுடைய கட்சிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சித்தாந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வரணுங்கிறது. இப்போ எங்கள் கட்சியில் சொன்ன இந்த உதாரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கட்சி வேலைக்கும் கட்சியுடைய பணிக்கும் கட்சிக்காக தியாகம் செய்வதற்கும் போராடுவதற்கும் சிறைக்கு போகவும் வர்றாங்க. வந்து அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் தான் இந்த ஏதேனும் பதவிகள் வந்தால் எம்எல்ஏ எம்பின்னு. பட் இங்கே நீங்கள் சுட்டி காண்பிக்கிறதுல என்னன்னா கட்சி வேலையே செய்யாமல் நேரடியாக வார்டு பதவியில் கொண்டு போய் நிறுத்தப்படுறாங்க. அப்போ தான் அதுக்கு சிக்கல் வருது. அதுதான் இப்போ வந்து குடும்ப அரசியலுங்கிற அந்த சொல்லாட்சி வருது. அப்போ நேரடியாக நீங்கள் அதிகாரத்தில் கொண்டு போய் தான் நிறுத்துறீங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை. அந்த குடும்பத்தை சார்ந்த பெண்களை முதல்ல கட்சி வேலையில் கொண்டு வாங்க. கட்சியை தாண்டி விவாதிக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம். இல்ல இதுதான் நான் முதலியே சொன்ன கட்சி அமைப்புகளை பெண்களுக்குரிய இடத்தை நாங்கள் தந்திருக்கிறோம். அந்த அமைப்புல வந்து அவங்க அவருடைய மனைவியா இருந்தா கூட அந்த அமைப்புல அவங்க இடம்பெற்றிருக்காங்க, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வாய்ப்பு தரமே தவிர அவங்க வந்து பெண் அரசியல் தலைமை அதிகாரம்ங்கிறது பறந்துபட்டு நம்ம பேச வேண்டிய விஷயம். வெறுமனே இந்த கட்சி உள்ளாட்சி தேர்தலோட இந்த வாதம் முடிய போற விஷயம் கிடையாது. நான் உங்களுக்கு மக்கள் நல கூட்டணி இந்த வெளியீடு இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குது, எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாங்க? ஆமா, நாங்க அறிவிச்சிருக்கோம் மக்கள் நல கூட்டணி. ஆமா, கடந்த சட்டமன்ற தேர்தலை போல இந்த தேர்தலையும் நாம் வந்து சந்திக்கிறோம். வந்து அவர் சொன்னது போல் இது ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு, இப்படித்தான் தாமதமாக வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு உள்ளூர வந்து ஒரு நினைப்பு இருந்துச்சு. ஏன்னா இவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு தெரியும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி இந்த 5 கட்சிகள் இடப்பகிர்வுலாம் எந்த இதுவும் இல்லாமல் இல்லை இந்த நாங்கள் அறிவிச்சிருக்கோம். இந்த சில 5 கட்சிகளுடன் உறவு இல்லை தெளிவாக சொல்லியிருக்காரு வைகோ. அது என்னென்ன திமுக, அதிமுக, பாமக, பாஜக, ஆமாம் அது தொடரும். இந்த 4 கட்சிகள் இது வந்து மக்கள் நல கூட்டணி தேர்தலை சந்திக்கும். மாவட்ட அளவில் ஏற்கனவே யார் யார் என்னென்ன தொகுதிகள் எங்க பேச்சுவார்த்தை ஏற்கனவே துவங்கி நடந்து கொண்டிருக்கு. ஆகவே நிச்சயமாக இவங்க வந்து இது எங்களுக்கு நேரம் கொடுக்காட்டியும் கூட அதையும் மீறி நாங்கள் வந்து தைரியமாக சந்திப்போம். அதாவது இரட்டலை சின்னத்திலேயே நிற்பதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்ட பல கட்சிகள் உங்களுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள். தனியரசு அவர்களுடைய கொங்கு இளைஞர் பேரவையாக இருக்கட்டும், ஷேக் தாவூத் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சியாக இது போன்று இரட்டையிலே நின்று வெற்றி பெற்ற கருணாஸ் போன்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் இடப்பகிர்வு இல்லையா? இல்லை, நிச்சயமாக அவர்கள் கேட்டிருக்க இடங்கள் பரிசீலனையில் இருக்கின்றன. அவர்களுக்கு உரிய இடங்களில் உரிய வாய்ப்புகள் நிச்சயமாக தருவாங்க. அதில் ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை. எங்களை நம்பி வந்தவர்களை தோழமை கட்சிகளாக இயங்கி கொண்டிருப்பவர்களை அவர்களுக்கு எது சரியோ அதை நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்வார்கள். பட்டியலில் வந்து ஒரு சில இடங்களில் அதுக்குரிய வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த உள்ளாட்சி குறித்து பல்வேறு விஷயங்கள், உள்ளாட்சி அமைப்புடைய தேவை, நோக்கம், பெண்ணுக்கான அதிகாரம் முதற்கொண்டு பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே நீங்கள் இருவருமே கட்சிகள் கடந்து பல்வேறு தரவுகள் வெளியே வந்ததுன்னு சொல்லலாம். அதுக்காக உங்கள் இருவருக்குமே முதல் பார்வை நிகழ்ச்சி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.